எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னா என்ன செய்யணும்? எதையும் தாங்கும் இதயம்னா 2 things. ஒன்று ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கணும் இதயத்தை, இன்னொன்று அந்த மென்டலியும் ஃபிட்டாக வைக்கணும், விச் இஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் திங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ் மெடிக்கலாக சொல்கிறேன், 5 ஃபேக்டர் சொல்லுவோம். டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் ஆர் சப்ஸ்டன்சஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம எப்படி நம்ம லைஃப்பை மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இருக்கோங்கிற. ஸோ அஃப்கோர்ஸ் சிஸ்டம் வில் மே ஹெல்ப், மே நாட் ஹெல்ப். ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தா ஹார்ட் ஃபெயிலியருக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பேசுகிறோம். இப்போ ஹார்ட் டிசீஸ் ஆகி ஹார்ட் மசில் ஃபெயில் ஆகிறதுக்கெலாம் அதுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் தேவையான பேஷண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாமல் மெடிசன்ஸ்லேயே ட்ரீட் பண்ணக்கூடிய அதாவது இதயம் செயலிழந்தா ஆல்மோஸ்ட் செயலிழந்துட்டா கூட ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ்.